ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய ஷூட்டிங் பேக். ஸோ இந்த ஷூட்டிங் பேக்கில் எங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ இது வந்து நாங்கள் 100 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தோம். இந்த பிரிக்ஸோட இந்த பவுச்சு ஃபஸ்ட்டு நல்லா கோல்டன் கலர் இருந்துச்சு, எல்லா ஜிகினாவும் கொட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டைலில் ஆரம்பிக்கலாமா? ஸோ இதுதான் எங்கள் பவுச்சு. கசமுசான்னு இருந்தாலும் செம்மையாக இருக்கும் இந்த பவுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எலாஸ்டிக் பேண்ட் இதனக்கா எலாஸ்டிக் பேண்ட் இது வந்து எண்ணிது பார்த்திங்கன்னா இது. அப்புறமேட்டா இதுவும் எண்ணிது தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் ஃபங்க்ஷனில் போட்டிருந்தேன். இந்த இது ஃபங்க்ஷன் நான் அப்புறமேட்டா போடுறேன். இது அப்புறமேட்டா எங்கள் முடிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து எங்கள் அக்காது. இது வந்து நாங்கள் வந்து விஜய கணபதி ஸ்டோர்ஸில் ஒரு ஃபேஷன் கடை தானே, அது ஃபேஷன் கடையில் வாங்கியிருந்தோம். இதோ இதில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டாக என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எங்கள் அக்காவோட வாட்சை பார்த்தாலே எங்களுக்கு செம்மையாக இருக்கும். இது சும்மா எங்கள் அம்மா வாட்சுங்க கண்டுதுன்னு எடுத்து பேக்கில் போட்டுற, அவ்வளோதான். இந்த வாட்சுமா நான் போட மாட்டேன், நாளைக்கு சும்மா போட்டு போனேன் நேற்று. நெக்ஸ்ட்டு இது எங்களோட மெமரி ஸ்டிக். இது வந்து அக்கா வந்து நித்தியமான்றவங்க ஃப்ரெண்ட் பேர் எழுதியிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஸ்டீல் அக்ஷனா அவங்க பேர் எழுதியிருக்காங்க. இது வந்து ஏன் ஸ்டிக்கு, அதுவும் அழகாக தலைகீழ காமிக்கிறாங்க. கஜோ, மேனிகா, மேத்திகா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீமா அம்பிகா. ஸ்டீமான்றது என் ஃப்ரெண்டோட பேர், ஸ்ரீ கார்த்திகாவை பேர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஐப்ரோ ஸ்டிக்கு. இது நாங்கள் எப்பவுமே ஷேர் பண்ணிக்கிறது தான். இது வந்து பாருங்கள், இது வந்து அந்த ஐலைனரோட மூடி. இது அது இதோடது காணுன்ட்டு நான் இது தான் போட்டேன், இப்போ தான் போட்டேன், வீடியோக்காக போட்டேன். இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்தேன். இதுக்கு வேஸ்ட்டாக கிடக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு. இது வந்து எங்கள் அக்கா காட்டுவா என்னன்றதை, அப்புறமேட்டா காட்டுவேன் எங்கள் அக்கா. ஸோ நான் அதை வந்து அப்புறமேட்டா வச்சுக்கிறேன். இதுதான் பாப் சுகர் லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் வந்து எனக்கு கிஃப்டாக தான் கிடச்சிது. அதுவும் அவங்க ஸ்டீமாக தான் கொடுத்தாங்க. ஸ்டீமாக இல்லை, ஒரு பொண்ணு கொடுத்தா எனக்கு. அப்புறம் இந்த லிப்ஸ்டிக் தான் எங்கள் அக்கா லிப்ஸ்டிக்கை பாருங்கள், செம்மையாக இருக்கும். காட்டுறேன். இந்த லிப்ஸ்டிக் தான் எங்கள் அக்கா. அது லிப் பாம் மாதிரியே இருக்கும், ஆனால் செம்ம ஷேட் கொடுக்கும். இதான் நேற்று ஃபங்க்ஷனில் போய்ட்டு அது எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமாங்க. அதான் லிப்ஸ்டிக் வாங்கும்போது எப்படி இங்கே மட்டும் கட் பண்ணி விட்ட மாதிரி நீட்டாக இருக்கும். அது நாங்கள் எல்லாம் சேர்ந்து கசமுசா பண்ணி வீணாக்கி ரொம்ப கேவலமாக ஆயிடுச்சு. இது வந்து ஏன் செயின் நேற்று தான் ரீசெண்டாக வாங்கணும். நேற்று தான் அடம் பிடிச்சி இல்லையேன்னு சொல்லி வாங்கினது. ஏன்னா ஆயாவூரில் இருக்கும் போது எல்லாம் வாங்கி வச்சுக்கணும்ல, அதனால. ஸோ நெக்ஸ்ட் இது எங்கள் அக்கா அது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது எங்கள் அத்தை வீட்டில். ஓகே வச்சுங்க. இது வந்து எங்கள் அக்கா. இதெல்லாம் எவ்வளோ கம்மி பண்ண கிளிப்பு. அவள் வந்து எப்பயுமே வந்து கொண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பா, அதாவது பண்ணிப்பா இதை வச்சு. ஸோ இதை வந்து இப்படி வச்சுருந்தான். நெக்ஸ்ட் எங்களோட கம்மல் செக்ஷன் போயிடலாங்க. இது வந்து நான் எங்கள் ஊர் திருவிழாவில் வாங்கியிருந்தோம். இது வந்து எண்ணிது. நெக்ஸ்ட் எங்கள் அக்காவோட காட்டுறேன். ஆக்சுவலாக இது எந்துங்க நான் பாவன்னு பார்த்து கொடுத்துட்டேங்க. நேற்று தாங்க கொடுத்தேன் நான். இது வந்து எங்கள் அக்கா அது சென்னையில் வாங்கினது. இல்லை வாங்கினதில்ல, எங்கள் மாமி கொடுத்தாங்க. வெளில போகிறதுக்கு நல்லா இல்லை கம்மலுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது வந்து எங்கள் அக்கா தான், லக்ஷ்மணா அக்கா. அது இப்போ வீடியோ எடுக்கிறாங்களா கேமராமேன் அவங்க. இது கடவுளே வேலை பார்த்தாங்க. இது வந்து நாங்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிப்போம் இதை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜிமிக்கி வச்ச மாடல் இருக்கும். எங்கள் அக்காவுக்கு இது ஃபேவரட் கம்மல். இதுக்கே நிறைய சண்டைலாம் வந்துருக்கு. இது வந்து இருங்க இது வந்து எங்கள் அக்காவும் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த மாதிரி அப்படி மொத்தத்தையும் எடுப்போம். வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். இங்கே ஒரு பை இருக்கும், ஆனால் வீட்டில் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். இதை பாருங்கள். இது நான் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. இது வந்து நான் வந்து இதில் வாங்கினது. இதில்க்கா வாங்கணும், திருவிழாவில் வாங்கணும்க்கா. இது வந்து லக்ஷ்னாக்கா. அது நான் எந்த காட்டுறேன் இருங்க. இதுதான் இப்படி தான் இருக்கும் லக்ஷ்னாக்கா. அது இன்னொன்று வாங்கினா எப்படி சொல்கிறது, இன்னொன்று வந்து அவள் வந்து இந்த லப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த லப்பர் பேண்ட் செக்ஷன்லேருந்து தான் இன்னொரு இதுவும் வாங்கினா. அது நான் காட்டுறேன். இருங்க லக்ஷ்னாக்கா வந்து காட்டுவா. தலையில் போட்டுருந்தா. இன்னொன்று இருந்துச்சுங்க என்கிட்ட, பிளாக் கலர். இங்கே இருக்கா இல்லை எங்கள் வீட்டில் இருக்கா இல்லை அந்த எங்கள் மாமி தான் கொடுத்தாங்க. இந்த பிங்க் கலர் கேச்சர் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப ஃபேவரட் கேச்சரும் கூட.
இது நாங்கள் எல்லாம் இப்போ மாமி கொடுக்கல, அது பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது நாங்கள் ரெண்டு பேரும் யூஸ்வலாக ஷார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு ஃபேவரட் என்ன ஹார்ட் போட்டிருக்கு. எங்கள் அக்காவுக்கு வந்து ஹார்ட்னாலே பிடிக்கும். அதனால வந்து எங்கள் அக்கா ஹார்ட் ஷேப்பில் எடுத்துட்டா. நீங்களா வேறு எதாவது நினச்சிடாதீங்க. ஆமாங்க. இது 2 இருக்குது பாருங்கள். இது 2 ஹார்ட் போட்டது எங்கள் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னாலே இதுவே என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் வந்து 2 பேரும் சும்மா இது குளிச்சுட்டு போகிறதுக்கு கிளிப்பு எங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிப்போம். இது மாதிரி என்கிட்ட க்ரீன் கலரில் ஒன்று இருந்துச்சு. இது வந்து நான் ஒன்று ஏதோ ஒரு மூலையில் இருக்குது, இன்னொன்று காணும். எங்கள் அக்காது இதோ லக்ஷ்ணா அக்கா தான். நான் வந்து கோல்டு கலரில் வச்சுருக்கேன். அந்த மாமா வீட்டில் இருக்குது. அப்புறமேட்டு நான் எல்லாத்தையும் எங்ககிட்ட விட்டு இங்கே வந்து என்கிட்ட சண்டை போட. இது வந்து ஸ்ப்ளாஷோட நெயில் பாலிஷ் எக்கச்சக்கமான கலர்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரிட்ஜில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் யூஸ்வலி நான் என் கூட வச்சுக்கிறது இது ஒன்று மட்டும்தான். இது என்னோடய கிட்டி கிளிப். நான் ஒரு தடவை ஒரு ட்ரிப் போயிருந்தேன். அப்போ இதை போட்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்புறமேட்டா எங்கள் 2 பேருக்கும் ஒரு காஜல். அதுலேயும் புட்டு தான் வச்சுருப்போம். புட்டு தான் வச்சுருப்போம். நல்லா தான் வச்சுருப்போம். இப்போ எங்கள் அக்கா வந்து அந்த கத்தியை காட்டும். இது வந்து நான் பிரேஸ்லெட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. எங்கள் அக்காவோட பிரேஸ்லெட் காட்டும். அக்கா இது வந்து நான் திருவிழாவில் வாங்கினேன். அத்து இந்த செயின் ஒன்று வாங்கினேன். அது இங்கே போட்டுட்ருக்கேன். பிக்சராதிரி இதோ யானை தும்பிக்கை. இதுமாரி நான் இதை செயின் ஒன்றே தான். இது மட்டுமே இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இந்த ஹார்ட் போட்டிருக்கோம். அப்புறம் அக்கா ஒரு பிரேஸ்லெட் காமிச்சாங்கல்ல, அந்த பிரேஸ்லெட்டும் அதே மாதிரி வச்சுருக்கோம். இது அது எங்கள் வீட்டு தான் இருக்குது. சொல்லு, அதையும் சொல்லு. அதுதான் எம்டி போச்சு தான் இருக்குது. இப்போ எங்கள் அக்கா அதை காட்டுவா. அந்த இது காட்டுங்கக்கா. இருங்க காட்டுறேன். ஓ மை காட். ஓ ஷிட். அவரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. வெயிட் பண்ணுங்கள். கம்மிங். இது தெரியுதா? இது வந்து சிஸ்ஸராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வீணாயிடுச்சு, நானே ஒத்துக்கிறேன். அடுத்து இன்னொன்று. இது வந்து அந்த எப்படி சொல்கிறது, நான் இது மோஸ்ட்லி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படி நகத்தில் அழுக்கு எடுக்க யூஸ் பண்ணுவேன். நாங்கள் ஏதாவது அந்த காய்கறி அந்த மாதிரிலாம் ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா அந்த மாதிரி எடுப்போம். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம். பூண்டு உரிக்கிறதுக்காக ரொம்ப யூஸ் பண்ணுவோம் நான் அதை. இது வந்து பிளேட் மாதிரி ஏதாவது வந்து அந்த கட்டைலாம் இருக்குல்ல, சின்ன சின்ன கட்டை. நாங்கள் பாதியாக கையெல்லாம் வச்சா சொரன்னு வந்துடும் சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு அறுத்துட்டு இருப்போம். இது எங்களுக்கு பழப்பாயிடும். அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ காட்டுறேன், எடுக்கிறேன். ஐயோ வரமாட்டேங்குதே. இதுவும் அதே தான். இதுவுமே அதே தான், ஆனால் கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். இந்த ஆஷா பிளேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் பெருசு. ஆனால் நான் இன்னும் பெருசு யூஸ் பண்ணல, ரொம்ப வருஷமாக அப்படியே. ஆனால் இது வந்து கையை கீழ்ச்சிரும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இருங்க, இந்த பக்கம் தள்ளி தான் எடுக்க முடியாதலாம். ஊசி கூட இல்லை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியுதா? இது ஆணி. இது எதுக்குன்னா ஓட்டை போடுறதுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பார்த்து நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். மற்றவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சத்தியமாக எனக்கு தெரியாது. இது வந்து ஸ்மால் கத்தி. இது அந்த பேப்பர் கட் பண்ணுறதுக்கு அதுக்கு சும்மா நான் வச்சுருப்பேன். இது வந்து அந்த அதான் அதே கொஞ்சம் பெருசா உள்ள எடுக்கிற மாதிரி உள்ள வச்சு இப்படி எதுக்கு நீங்க பாதி நேரம் வந்து அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் போனீங்கன்னா யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மோஸ்ட்லி இது மொத்தமாகவே கத்தி தான். அதுக்கிட்ட நான் ஒரு வாட்டி கிழி கூட வாங்கியிருக்கேன். அதனால இதுக்கிட்ட ரொம்ப டேஞ்சரஸானது. ஓ ஷிட். ஒன்று நல்லா தள்ளணும். சரி, நான் அடுத்து காமிக்கிறேன். இங்கே இன்னும் ஒன்று இருக்குது முக்கியமானது. ஓ மை காட், இழுத்துட்டாங்க. பட் ஆனால் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இதோ வந்துச்சு. கத்தி முக்கியமானது. யாராச்சும் சதக். இதை வந்து நாங்கள் பழம் கூட அறிவோம். பழம் மாங்காய் சில டைம் வந்து என்கிட்ட எதுவும் நாங்கள் ஒரு தோப்பு போனால் அந்த மாங்காய் வந்து அங்கே இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்கா, இப்படி வச்சு இப்படி யாராவது வந்துட்டானா சதக் புதக்குன்னு கட் பண்ணிடலாம். இதுங்க நான் முழுசாக காமிக்கிறேன். அதை எல்லாத்தையும் நம்ம செட்டில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது எடுக்கிறதும் கஷ்டம், செட்டில் பண்ணுறதும் கஷ்டம். எங்கள் இந்த வீட்டில் நாங்கள் மூஞ்சி காட்ட மாட்டோம். கேவலமாக இருக்குது. இன்னும் குளிக்கலை, எதுவும் பண்ணலை. நேற்று போட்ட மேக்கப் அப்படியே மூஞ்சில் அப்பிட்டுருக்கு. சரி, ஆடியன்ஸ் நீங்கள் பயந்துடக்கூடாதுன்னு தான் நான் கம்முன்னு இருக்கேன். ஓகே. பார்த்தீங்களா? இது எதுக்கு தெரியுதா? ஸ்ப்ரிங்கு. இது வந்து இந்த நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, இங்கேருந்து அந்த கட்டையில் ஓட்டை போட்டு இப்படி சுற்றிட்டே போனால் ஓட்டை வரும். ஈஸியாகவே வரும். பார்க்க தான் உங்களுக்கு வருமா வராதான்னு தெரியாது, ஆனால் ஈஸியாக வரும் இது.
நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறோம். ஓகே அவ்வளோதான் இல்லைக்கா. இது வந்து நாங்கள் வந்து தேங்காயோட அந்த இது அரியத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அது வெள்ளை கலரில் இருக்கணும், அதை அரியத்துக்கு யூஸ் பண்ணுவோம்.